பாராட்டுக்கள் அனைத்தும் பிரபஞ்சத்துக்கே. உணவுகள் மென்மையானால் உடல்கள் வலிமையாகும். HSC சம்மந்தமாக நம்ம நிறைய விதமான விழிப்புணர்வு பதிப்பை போட்டிருப்போம். அதில் ஒரு முக்கியமான ஒரு விழிப்புணர்வு பதிவு, ஒரு மருத்துவரோ இல்லை ரத்தத்தை பரிசோதனை பண்ணக்கூடிய அந்த தெரபிஸ்ட்டோ பண்ண வேண்டிய விஷயத்த அவங்கெல்லாம் அதை பண்ண தவற விட்டதுனால நம்ம அந்த விஷயத்தை நம்ம பண்ணுறோம். ஆங்கில மருத்துவர்கள் எல்லாருமே இன்றைக்கி என்ன பண்ணுறாங்கனாக்கா, அவங்க இதை இப்படி தான் பண்ணணும், அதை அப்படி தான் பண்ணணுன்ற போது சரியான ஒரு திட்டத்தை வரைகிறதுக்குள்ளே பண்ண மாட்டாங்க. அந்த தெரபிஸ்ட்டும் அதே தான் தவறுகள் பண்ணுறாங்க. ஒரு வாட்டி எலிசான்னு ஒரு மெத்தட் எடுத்துட்டா திரும்பவும் எலிசா தான் எடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஆங்கில மருத்துவர்களும் சொல்கிறதில்ல. அந்த பிளட்டை செலக்ட் பண்ணி செக் பண்ணக்கூடிய பிளட்டு சாம்பிள் கலெக்ட் பண்ணக்கூடிய டெக்னீஷியனும் அதை சொல்கிறதில்ல. அவங்களுக்கு எந்த செக்கிங் கிட்டு விலை கம்மியாகுதோ அதை வச்சு பண்ணி கொடுத்துட்றாங்க. அதனால் வரக்கூடிய வித்தியாசம் பாமர மக்கள் பேஷண்ட்டுங்களுக்கு ஒன்றும் புரியறதில்லை. இது சம்மந்தமாக பலவிதமான விழிப்புணர்வை நம்ம சேனலில் நிறைய பதிவு பண்ணியிருப்போம். இன்றைக்கி இன்னொரு ரீகாலாக அதை பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு ரிப்போர்ட் எலிசாவில் எடுத்துட்டாங்க, ரெண்டாவது ரிப்போர்ட்டு கிளையால் எடுத்துட்டாங்க. ஒரு ரிப்போர்ட்டில் HSV 1க்கு மேலே இருந்தாலே பாசிட்டிவ், இன்னொரு ரிப்போர்ட்டில் HSV 10க்கு மேலே இருந்தால் பாசிட்டிவ், இன்னும் சில ரிப்போர்ட்லாம் இருக்குது 16க்கு மேலே இருந்தால் பாசிட்டிவ், இன்னும் சில ரிப்போர்ட்டுகள் இருக்குது 100க்கு மேலே இருந்தால் பாசிட்டிவ். இந்த மாதிரி எண்ணற்ற மெத்தட் பயன்படுத்தும் போது பாதிக்கப்பட்ட நபர் அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். இல்லாட்டி பழைய ரிப்போர்ட்டை அந்த டெக்னீஷியன்கிட்ட காமிச்சு எனக்கு இதே மெத்தடில் தான் நீங்கள் எடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லணும். அதனால தான் நான் சொல்லக்கூடிய ஒரே விஷயம், ஒரே லேப் ஒரே மெத்தட். இந்த முறைப்படி நீங்கள் பிளட் டெஸ்ட் எடுத்தீங்கன்னாக்கா நம்ம கொடுக்கக்கூடிய மருத்துவம் சரியான மருத்துவம் என்பதை நீங்கள் கருத்துக்களை எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அந்த டெக்னீஷியன் பண்ணக்கூடிய தவறுகள் பேஷண்ட்டுங்க கொஞ்சம் மனம் மகிழ்ச்சி அற்ற செயலில் இருக்காங்க. அந்த மாதிரிலாம் ஆகக்கூடாதுன்றதுக்கு தான் ஒரு நல்ல லேபை சூஸ் பண்ணிக்கோங்க, ஒரே மெத்தடு எடுத்துக்குங்க. அதுதான் நம்ம இங்கே சொல்ல நன்றி.